Hello and welcome to TNPSC Dude, the one-stop destination for TNPSC Group 1 and Group 2 preparation. இந்த நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற சீரீஸில் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூட் மாணவர்கள் குரூப் 1 ஃபவுண்டேஷன் பேட்ச், குரூப் 2 ஃபவுண்டேஷன் பேட்ச்க்கு மட்டும்தான் டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு படித்து கிளாஸஸ் எடுத்து மெட்டீரியல் ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களும் குறிப்பாக குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், ஈவன் குரூப் 4 படிக்கிற பசங்களும் வந்துட்டு நடப்பு நிகழ்வுகளை பார்த்தோம் அப்படின்னா மனப்பாடம் செய்யாமல் டெய்லி ஒரு அரை மணி நேரம் இதை கவனிக்கிறதுனால மட்டுமே உங்களால் 7A எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அப்பியர் ஆக முடியும். அது வந்துட்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், ரெஸ்பெக்டிவ்லி மெயின்ஸ் ஆகட்டும். அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூனுடைய இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வந்துட்டு மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக கவர் பண்ணி தரப்போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி நம்ம கவர் பண்ணக்கூடியது ஹிந்து, நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, இந்த பேப்பர்ஸ் கவர் பண்ண போகிறோம். எதுதான் இம்பார்ட்டன்ட் வந்திருக்கோ அது எல்லாமே. அதுக்கு முன்னாடி நம்ம மாணவர்களுக்கு ஒரு புரிதல் ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா நீங்கள் குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 2 ஆஃபீஸர் ஆகணும்டா ஒரு வந்துட்டு நீங்கள் தமிழ் மூலமாகவே கம்ப்ளீட்டாக பண்ணுறது அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லா தகவல்களும் நம்ம தமிழ் நாளிதழ்களில் முழுமையாக கிடைக்கிறது இல்லை. அதனால சில நியூஸஸ்க்கு நம்ம இங்கிலீஷ் பேப்பர் சார்ந்திருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதனால இந்த கிளாஸஸ் மூலமாக நீங்கள் டே டு டே வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரூப் 1 மெயின்ஸு, ஈவன் வந்துட்டு அடுத்த வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 மெயின்ஸ்க்கு, அதே மாதிரி குரூப் 4 பசங்களுக்கும் இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ பிஃபோர் வி லெட் இன் டு அவர் டாபிக், ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் தி டிஎன்பிஎஸ்சி டியூட். நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கமிங் குரூப் 1க்கான மெயின்ஸ் பேட்ச் தனியாக போயிட்டு இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 2க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ அதில் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட் அப்படிங்கிறது வந்துட்டு எளியவர்களும் வெற்றியை எட்டி பிடிப்பதற்கான ஒரு ஏணிப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம மாணவர்களுக்கு ஒரு முறை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நியூஸில் போகலாம். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் அடிப்படையில் முதல்ல நம்ம தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நேஷனல் லெவலில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன இன்னைக்கு, இதை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சார் தமிழ்நாடு அப்படின்னா நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸை லாஸ்ட் மினிட்ல உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. நேச்சுரலாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு நாடு, நேச்சுரலாக என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் போயிட்டு இருக்குன்றது வந்து ரொம்ப ஃப்ரீ மைண்டடாகவே சொல்லணும். அதனால தான் வந்துட்டு டே டு டே அப்டேட் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களால் யூனிட் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கும், யூனிட் 6ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கும் இந்த இனிஷியேட்டிவ் பர்டிகுலர்லி தமிழ்நாடு ரெலவெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது டவுட் இல்லை. ஸோ லெட்ஸ் பிகின் வித் ஃபர்ஸ்ட் டாபிக். 30 கவர்மெண்ட் ஐடிஐ வில் பி ரீவேம்ப்டு. 30 கவர்மெண்ட் ஐடிஐ வந்துட்டு திரும்ப மறுசீரமைப்பு பண்ணுறாங்க பை தி சென்ட்ரலி பேக்டு ஸ்கீம். இதுக்குள்ள அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 1.4,000 பாருங்க. 1440 கோடி செலவில் 30 கவர்மெண்ட் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்களை வந்துட்டு சரி பண்ண போகிறாங்க. இது என்ன ஸ்கீம்னு பாருங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்ரிவேஷன் கொடுத்து விட்ருவாங்க. இப்போ பாருங்க, பிஎம் சேத்து ஸ்கீம். இது இப்படியே கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் குரூப் 1ல், குரூப் 2ல், குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்து விட்ருவாங்க. பாருங்க, பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐ. லிட்ரலா வாட் இஸ் பிஎம் சேத்து இப்படி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். இது மூலமாக வந்துட்டு இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை நம்ம உருவாக்க போகிறோம். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து படிப்பாங்க, திரும்ப இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த ஸ்கில்ன்றது வளரும். ஏன்னா எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய இடம் பர்டிகுலர்லி இன்ஜினியரிங் காலேஜஸ், ஐடிஐ, இந்த மாதிரி காலேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கில்ன்றது வந்துட்டு இண்டஸ்ட்ரி போனால் தான் ஸ்கில் வரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா. அதை கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறாங்க. இது மூலமாக வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்லை அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே கற்றுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஐடிஐ கிளஸ்டர் கொண்டு வர போகிறாங்க. ஒரு கிளஸ்டர் மாடல், ஒரு கிளஸ்டர் என்ன பண்ணணும்னா அதில் வந்து கிளஸ்டர் ஸ்போக்ஸ் மாடல் தான். ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜனல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
அதோடைய ஸ்போக்ஸை கனெக்ட் பண்ண போகுது. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளஸ்டர் டு ஸ்போக் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதில் பாருங்கள் 6 ஐடிஐ கிளஸ்டர்ஸ் அம்பத்தூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, ஒசூர் இந்த 6 இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ கிளஸ்டர்னு வைக்க போகிறாங்க. ஒவ்வொரு கிளஸ்டரும் ஈச் கிளஸ்டர் கம்ப்ரைஸ் 1 ஹப் ஐடிஐ 4 ஸ்போக் ஐடிஐ. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளஸ்டர்லையும் ஹப்புன்றது சென்டரில் இருக்கக்கூடியது தான். ஸோ ஒரு மேஜரான ஒரு ஹப்பாக வச்சுக்கிட்டு அதுக்கு 4 ஸ்போக்ஸ் கொடுக்குற மாதிரி வைக்க போகிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா 6 கிளஸ்டர் வர்றதுனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 ஸ்போக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1440 கோடியாக இருந்தாலும் ஸோ 240 crore அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிளஸ்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் ஹப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 80 crore அப்படிங்கிறது ஒரு ஹப் இன்ஸ்டியூட்டுக்கு, 40 crore அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்போக்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்ணுறது, ஒவ்வொரு ஐடியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் பண்ணுறது, மாடர்ன் டெக்னாலஜி கொண்டு வர்றது. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இண்டஸ்ட்ரி, கல்வி நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு உறவை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணுறது. இது மூலமாக ஸ்கில்லிங் அப்படிங்கிறது வந்துட்டு மாணவர்களுக்கு அவங்க கல்வி நிறுவனத்தை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளேயே கொடுக்குறத இந்த இனிஷியேட்டிவ்னுடைய நோக்கம். இந்த இனிஷியேட்டிவ்ல என்ன பண்ணுறாங்கடா, ஒரு புது செக்டார்ஸ், பர்டிகுலர்லி எமர்ஜிங் செக்டார், எமர்ஜிங்னா இப்போ புதுசாக வளர்ந்து வரக்கூடிய செக்டாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னு பாருங்க, ரெனியூபிள் எனர்ஜி, ஓகே, ரெனியூபிள் எனர்ஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், அதர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். இது செக்டர் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வர்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கோயம்புத்தூர் கிளஸ்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தி மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தூத்துக்குடியாக இருந்துச்சுன்னா தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு லாஜிஸ்டிக்ஸ், கிரீன் எனர்ஜி, ஆட்டோமொபைல் அண்ட் ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா, ஏன்னா ஒவ்வொரு அகாடமிக்கும் ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் பார்த்தா இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ் வந்து எந்த மாதிரி வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மாதிரி வேலை செய்ய போகிறாங்க. அவங்களோட நோக்கம் இப்போ சப்போஸ் கோயம்புத்தூர் கிளஸ்டர்னா கோயம்புத்தூர் கிளஸ்டர் வந்து டெக்ஸ்டைல் ஓரியன்டானது, எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டானது, ஐடி ஓரியன்டானதுன்னா அது ரெலவெண்ட்டான கம்பெனிஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன் கூட டைப் வச்சுட்டு அந்த நாலேஜை டிசமினேட் பண்ண போகிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு ஹப் ஐடியையும் வந்துட்டு ஒரு 4 நியூ நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஒகேஷ்னல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. இது மூலமாக இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 10 ப்ரோக்ராம்ஸ் தான் அப்படி வந்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக. இப்போ ஒவ்வொரு ஐடியும் பார்த்தீங்கன்னா 4 ப்ரோக்ராம்ன்றது கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் பிஎம் சேது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு கேள்வியாக கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸுடைய பங்கு அப்படிங்கிறதுல வந்துட்டு இது ஒன்று இருக்குது. ஸ்கில்லிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் நமக்கு ப்ரிலிமினரிலையும் கேட்கலாம், மெயின்ஸ்லையும் கேட்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, சென்சஸ் 2027 செல்ஃப் எனுமரேஷன். நம்மளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டேட்டா வந்துட்டு சென்சஸ்க்கு கொடுக்கறது. இப்போ இது மூலமாக என்ன ஆகுனா ரொம்ப அக்யூரேட் டேட்டா அப்படிங்கிறது கொடுக்க முடியும். அதே மாதிரி நேர விரயத்தை வந்து தடுக்க முடியும். ஸோ சென்சஸ் ஓரியன்டாக ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க எல்லா கொஸ்டினும் திரும்ப ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அவங்க எக்ஸாக்டாக அதில் விடுபட்டதை மட்டும் அவங்க கேட்டுக்க முடியும். ஸோ இதுக்கான சென்சஸ் கமிஷனராக இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, இதுக்கான டைரக்டர் ஆஃப் சென்சஸ் ஆப்ரேஷன் யாருண்டா சுந்தரேஷ் பாபு அப்படிங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் இருந்திருக்கிறாங்க. இந்த அதாவது சென்சஸில் நம்ம கொண்டு வரக்கூடியது வந்துட்டு செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல், சுயமாகவே தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு போர்ட்டல், செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 15th ஜூலைல இருந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க அப் டு ஜூலை 31 வரைக்கும். ஓகே, இது மட்டும் கிடையாது, ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்துட்டு வர 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எனுமரேஷன், அதாவது வந்துட்டு அந்த சென்சஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு வீடாக வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, ஹவுஸ் லிஸ்டிங்கிறது பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த செல்ஃப் எனுமரேஷன் எக்ஸசைஸ் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம டேட்டாவை ப்ராப்பராக கொடுக்க முடியும். ஸோ இதில் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இதுவே வந்துட்டு நம்மளுக்கு மெயின்ஸ் கொஸ்டின் கூட கேட்கலாம், வாட் இஸ் செல்ஃப் எனுமரேஷன் ஆஃப் சென்சஸ். செல்ஃப் எனுமரேஷன்றது என்னது, ஒவ்வொரு ரெசிடென்ட்டும் தங்களுடைய தகவல்களை ஆன்லைனில் செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் மூலமாக
கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் சென்சஸ் எனுமரேட்டருக்காக வெயிட் பண்ணாமல் கொடுக்க முடியும். ஸோ இது மூலமாக வந்துட்டு இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் என்னென்ன பர்பஸ்ன்னு பாருங்கள். ஒரு பக்கம் அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் டைம், அவங்க கன்வீனியன்ட்டான டைமில் வந்து டேட்டாவை கொடுக்க முடியுது. அதே மாதிரி வந்துட்டு அக்யூரசி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனுமரேட்டர்ஸ்க்கு ஒர்க் லோடுன்றது ஒரு பக்கம் குறையுது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 33 சென்சஸ் கொஷின்ஸ் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு எனுமரேட்டரும். அந்த 33க்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் இந்த செல்ஃப் எனுமரேஷன் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க உங்கள் அந்த சென்சஸ் எனுமரேட்டர் உங்கள் வீட்டுக்கு வந்து டேட்டா கேட்குறப்ப நீங்கள் அந்த 33 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண அவசியம் இல்லை. இந்த செல்ஃப் எனுமரேஷன் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 16 லாங்குவேஜஸ். கீப் இன் மைண்ட் ஆல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ன்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க ப்ரிலிமினரியில். ஸோ 16 லாங்குவேஜஸ், அதில் இன்க்ளூடிங் தமிழும் இருக்குது. இந்த செல்ஃப் எனுமரேஷன் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்இஐடி, இதுவே கூட மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டுவிட்ருவோம். எஸ்இஐடி செல்ஃப் எனுமரேஷன் ஐடி, இது பார்த்தீங்கன்னா ஒரு 11 டிஜிட் ஐடி. ஒன்ஸ் நீங்கள் அதை முடிச்சிட்ட பிறகு இது ஜென்ரேட் ஆகிடும். இது நான் ரெசிடென்ட் இண்டியனுக்கு இது அவைலபிளா அப்படின்னா வந்துட்டு பொதுவாகவே இந்தியாவுக்குள்ளே வாழக்கூடிய மக்களுக்கு தான் இந்த சென்சஸ்ன்றது அப்ளிகபிள். ஒருவேளை நான் ரெசிடென்ட் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தமிழ்நாடு எக்ஸசைஸில் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா தாராளமாக அவங்களால என்ன பண்ண முடியும், செல்ஃப் எனுமரேஷன் எக்ஸசைஸில் அவங்களும் பதிவு செய்ய முடியும். சென்சஸ் அப்படின்னா இந்த வருஷம் சென்சஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் மெயின்ஸில் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் சென்சஸ், இதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை சென்சஸ் எடுத்துருந்துருக்குறாங்க, இந்த சென்சஸ் ஆப்ரேஷன் எடுக்கிறதுக்கு இந்தியா ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, ஹிஸ்டாரிக்கலாக ஃபஸ்ட்டு சென்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த 1800களில் எடுத்த சென்சஸோட ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸில் கேட்கலாம். இதை தாண்டி வந்துட்டு லாஸ்ட் சென்சஸில் கூடிய டேட்டா 2011 நம்ம எடுத்திருந்தோம், அந்த டேட்டா பற்றி கேட்கலாம். அதை நம்ம பின்னாடி அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, சர்ச் பேனல் டு செலக்ட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ். இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அஸ் வெல் அஸ் ஹெட்டுக்கான இயர், அதாவது டென்யூர் அப்படிங்கிறது 3 years. அது ஒன்ஸ் முடிகிறதுனால இப்போ சர்ச் கமிட்டி என்ன பண்ணியிருந்துருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்த பணியில் இருக்கிறாங்க. வரக்கூடிய ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கான தலைவர் மற்றும் கமிஷனரை சூஸ் பண்ணுறதுக்கான அந்த சூஸிங் எலமெண்ட்டை தான் யார் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இந்த சர்ச் கமிட்டி பண்ணுது. அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செலெக்ஷன் பேனல் அப்படிங்கிறது, அதாவது சர்ச் கமிட்டி, செலெக்ஷன் கமிட்டி, அப்புறம் அப்பாயின்மெண்ட். சர்ச் கமிட்டியில் டேட்டா மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. அதை ஃபைனல் லிஸ்ட் எடுக்கிறது செலெக்ஷன் கமிட்டி தான். அந்த செலெக்ஷன் கமிட்டி பொதுவாக யார் ஹெட் பண்ணுவாங்கன்னா வந்து சிஎம் தான் ஹெட் பண்ணுவாங்க. கடைசி அவங்கள வந்துட்டு இந்த செலெக்ஷன் கமிட்டியிலேருந்துட்டு இந்த பர்டிகுலர் டேட்டா யாருக்கு போனால் கவர்னர் போகும். கடைசியாக கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதை பாருங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த சர்ச் கமிட்டியை என்ன பண்ணுறாங்க, கன்ஸ்டியூட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அடுத்த ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் 3 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸை வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனை ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த சர்ச் கமிட்டிக்கான ஹெட்டாக யார் இருக்கிறான்னா ரிட்டையர்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் RS ராமநாதன் இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த சர்ச் கமிட்டியில் மற்ற மெம்பர்ஸ் யாராருன்னு பாருங்கள். பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், பிரின்சிபல் செக்ரட்டரி C சமயமூர்த்தி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர் R சுடலை கண்ணன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் கமிட்டியில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிற 2005 யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் யூனியன் லெவலில் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த தகவல் அறியும் உடைமை சட்டம் மூலமாக வரக்கூடிய அப்பீலுக்கு வரக்கூடிய கேசஸ்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ 7/10/2005 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைம் கொண்டு வரோம், பேஸ்ட் ஆன் தி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 பிரகாரம். ஸோ இதில் ஒரு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அடிஷ்னலாக 2 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அப்படிங்கிறது இனிஷியலாக இருக்குது. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 2008 கொண்டு வந்தது மூலமாக 2008 அந்த ரூலிங் வந்து அமெண்ட் பண்ணுறோம். அது மூலமாக பார்த்தோன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் வந்துட்டு 2 6 மெம்பர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஒரு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் கூட பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்துட்டு 6 இன்ஃபர்மேஷன் கமிஷனர், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 7 மெம்பர்ஸ் டோட்டலாக.
ஸோ இவங்களை சர்ச் கமிட்டிக்கு வந்துட்டு ஆட்களை சூஸ் பண்ண வேண்டியது யாருடைய கடமையாக இருக்குன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கடமையாக இருக்குது. ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்டிஐ மூலமாக வரக்கூடிய பெட்டிஷன்ஸ் அப்பீலிங் வர்றது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்றது இருக்குது. அவங்களுடைய பீரியட் அப்படிங்கிறது 3 years. நெக்ஸ்ட் பாருங்க, ஹானர் கில்லிங் ஓரியன்டா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்னால அமைக்கப்பட்ட ஒரு பேனல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஷா பேனல். பாஷா பேனல் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக அமைச்சாங்க அப்படின்னா லா மேக் பண்ணோம். நமக்கு வந்து லா மேக் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு எதை தடுக்கிறதுக்காகனா டு ஹர்ப் தி ஹானர் கில்லிங். அதாவது வந்துட்டு ஹானர் கில்லிங் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஹானர் கில்லிங்கிறது மற்ற திருமணங்கள் வந்துட்டு ஜாதி மறுப்பு திருமணங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு ரிஜிடான சிந்தனையாளர்கள் வந்துட்டு பண்ணக்கூடியதான் இந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கமிஷன் போட்டிருக்கிறாங்க. இந்த கமிஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக பார்த்தா 9 months கேட்டிருக்கிறாங்க. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2ல கேட்கலாம். ஸோ ஜாதியோட பேரில் நடக்கக்கூடிய கொலைகள் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அது எப்படி ஒரு எஃபெக்டிவான மெக்கானிசம் கொண்டு வரக்காக போடப்பட்ட பேனல் தான் வந்துட்டு பாஷா கமிட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நியூஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு வாட் இஸ் மெயின்ஸில் கேட்டால் வாட் இஸ் ஹானர் கில்லிங். வாட் இஸ் ஹானர் கில்லிங்? ஹானர் கில்லிங் நடக்கிறதுக்கான சோசியல் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் அந்த ஹானர் கில்லிங் பண்ண வைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது, அதில் ஜாதியினுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். இதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, போத் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, இந்த ஹானர் கில்லிங் நடக்காமல் இருக்கிறதுக்காக சொசைட்டியில் நார்மல் பீப்புள் என்னென்ன மாதிரி சிந்தனைகளை கொண்டு வரலாம், இல்லாட்டி என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றத வைப்பாங்க. திஸ் வில் பி யுவர் மெயின்ஸ் கொஸ்டின். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸில் இருக்குது. உங்களுக்கு குரூப் 2லேயும் சரி குரூப் 1லேயும் சரி இருக்கக்கூடிய சோசியல் இனிஷியேட்டிவ் கண்டிப்பாக ஹானர் கில்லிங் நியூஸில் இருக்குது. இது மெயின்ஸில் கேட்கலாம். குரூப் 1 மெயின்ஸில் குரூப் 2 மெயின்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, என்டிஏ அலைஸ் இண்டஸ்ட்ரி அப்ஜெக்ட் டு சென்டர்ஸ் ரோல் இன் எஜுகேஷன் பில். சமீபத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பில் கொண்டு வந்திருக்காங்க யூனியன் கவர்மெண்ட். அது என்னென்னா விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஸ்தான். விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஸ்தான் அப்படிங்கிறது. இந்த பில்லில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்கு. யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதே மாதிரி ஏஐசிடிஇ, என்சிஇடி இதெல்லாம் எடுத்துட்டு என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஸ்தாண்டு ஒரு ஒரு தலைமை அமைப்பை கொண்டு வர போகிறாங்க. கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 கவுன்சில்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இப்போ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பாடிஸ், அதாவது 3 கவுன்சில்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் பாடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விபிஎஸ்சி விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஸ்தானுடைய டைரக்ஷன்ஸை கேட்டு தான் நடந்தாகணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது விபிஎஸ்சி எடுக்கக்கூடியதான் ஃபைனல் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் செலெக்ஷன் கமிட்டிக்கு போயிருக்கு. போத் யூனியன் கவர்மெண்ட் அதாவது லோக்சபா ராஜ்யசபா 2 இதுலேயும் சேர்ந்து வந்துட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஜேபிசி மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லோக்சபாலேருந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க, ராஜ்யசபாலேருந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எப்போவுமே பார்லிமெண்ட்டில் சில பில் வந்து டிஸ்கஷன் தேவைப்படுதுன்ற பில்லுக்கு, ஏன்னா சில நேரம் டைம் இல்லாமல் இருக்கலாம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அப்போது இந்த ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அதில் ரூலிங் பார்ட்டிலேருந்தும் சரி அப்போசிஷன் பார்ட்டிஸ்லேருந்து எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த பில்லில் இன்னொரு கிளாஸ் இருக்குது. இந்த பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் யூனிவர்சிட்டிஸ் வைக்கிறதுக்கும் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் மற்ற நாடுகளில் வைக்கிறதுக்கும் வந்துட்டு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை ஏற்படுத்தி தரதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஜிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஜிசி ஆக்ட், யூனிவர்சிட்டிஸ் கிராண்ட் கமிஷன் ஆக்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1956 கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிற ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போது இதில் வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுருந்துருக்குறோம். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் இந்த விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஸ்தான் அப்படிங்கிற பில்லு மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரைட்ஸ் பர்டிகுலர்லி வந்துட்டு ஒரு
டெமோக்ராட்டிக் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. இது மூலமாக ஃபெடரலிசம் பிரின்சிபல் அஃபெக்ட் ஆகுதுன்றது வந்துட்டு பர்டிகுலர் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டே சொல்லியிருந்திருக்கு. ஏன்னா வந்து என்டிஏ கவர்மெண்ட்டில் அவங்களும் ஒரு அலையாக தான் இருக்கிறாங்க. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோடைய சாலியன் ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லுங்கன்னு கொஸ்டின் கேட்கலாமா மெயின்ஸில்? அதை பற்றி கொஸ்டின் கேட்கலாமா? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட் மாணவர்களுக்கு மெயின்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான நம்ம ஃபவுண்டேஷன் பேட்ச் பசங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் டிஸ்கஷன் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பேட்ச்க்கு நம்ம தனியாகவே டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதை நம்ம ஒட்டுமொத்த தமிழ் மாணவர்களுக்கும் குரூப் 1 மெயின்ஸ் டைமில், குரூப் 2 மெயின்ஸ் டைமில் நம்ம வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸோடு நம்ம வர்றோம். ஓகே, இதில் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக எஜுகேஷனல் ரீஃபார்ம் பற்றி டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம். வாட் இஸ் எஜுகேஷன்றது எந்த அளவுக்கு முக்கியம், எஜுகேஷனல் ரீஃபார்ம்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு டைம்லி நீடடா, இப்போ என்ன அவசியம், இது மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகுதா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லையா எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட்டில் வைக்கலாமா இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட்டில் வைக்கிறது பெனிஃபிட்டாக இருக்குமா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆங்கிளில் கொஷின்ஸ் கேட்கல. ஏன்னா இதில் ஒரு ப்ராப்ளமாக நீங்கள் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்தீங்க, ஹானர் கில்லிங் பார்த்தீங்களா, இதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் வருது, கவர்னன்ஸில் வருது, பாலிட்டியில் வருது. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, பிரிக்ஸ் மினிஸ்டர்ஸ் அடாப்ட் ரெசல்யூஷன் ஆன் சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்போர்ட் செக்டார். அதாவது இப்போ பிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2026 பிரிக்ஸ் சேர்மன்ஷிப் பொசிஷனில் யார் இருக்காங்கன்னா இந்தியா தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 3rd பிரிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாக்பூரில் இந்தியா தலைமையில் நடந்திருக்கு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்க்குலாரிட்டி அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சர்க்குலாரிட்டி இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் பற்றி, டிரான்ஸ்போர்ட் டீகார்பனைசேஷன். ஸோ டீகார்பனைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பொல்யூஷனை குறைக்கிறது சம்மந்தமாக அர்பன் மொபிலிட்டி ஹப்பு உருவாக்குறது. ஸோ மொபிலிட்டி ஹப் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் வெஹிக்கிள்ஸை குறைக்கிறது. இன்ஸ்டெட் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பெட்டராக கொண்டு வராங்களோ அந்த மாதிரி கொண்டு வரது, லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின். ஸோ அதே மாதிரி பிரிக்ஸ் ரயில்வே ரிசர்ச் நெட்வொர்க், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங்கில். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிரிக்ஸ் மீட் மூலமாக நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தி பிரிக்ஸ் நேஷன், பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் நம்ம ஏற்படுத்த முடியும் சக பிரிக்ஸ் மக்களுடைய. இதை தாண்டி பார்த்தோன்னா மற்ற நாடுகளோட கூடிய இன்ஸ்டிடியூஷனோட ஒரு உறவு அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இந்த பிரிக்ஸை வச்சு நம்ம வாட் இஸ் பிரிக்ஸ் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. பிரிக்ஸ்னா என்ன, இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுறாங்க. வாட் இஸ் ஆக்சுவலி இந்த ப்ரிலிம்ஸ்லேயே கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பிரிக்ஸ் சேர்மனாக இருக்கிறதுனால இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் குரூப் 1லையும் சரி, குரூப் 2லையும் சரி, ஈவன் குரூப் 4லையும் சரி பிரிக்ஸ் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். பிரிக்ன்றது என்னது, பிரிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பிரிக் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் கூடுறாங்க. ஸோ இது எந்த வருஷம் அப்படின்னா 2006 யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி நியூயார்க்கில் முதல் முறை கூடுறாங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் சம்மிட் லெவலில் எங்கே வருதுன்னா 2009 தான் சம்மிட் லெவலில் வரும். அது எங்கே அப்படின்னா வந்துட்டு ஏகட்டின்பர்க் ரஷ்யாவில் தான் 2009 கொண்டு வரோம். ஸோ திரும்ப இந்த பிரிக் அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அதுதான் பிரிக் 4 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பாக தான் இருக்குது. இனிஷியலாக 4 நேஷன்ஸ் தான். ஸோ ஓகே, அது சம்மிட் லெவலில் ஃபஸ்ட் டைம் வந்து 2009 தான். ஸோ அந்த பிரிக்ன்றது பிரிக்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆட் ஆகுறது எப்போ அப்படின்னா வந்துட்டு 2010 நடந்த பிரிக் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் தான் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்குறது வந்துட்டு 3rd பிரிக்ஸ் சம்மிட் ஷானியாவில் தான் 2011 அட்டன் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2024லேயும் சரி 25லேயும் சரி நியூ மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே 5 மெம்பர்ஸ் இருந்த இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஈஜிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி, UAE அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 கண்ட்ரிஸ் 2025 ஆட் ஆகுறாங்க. 6வதா இந்தோனேஷியாவும் ஆட் ஆகுது 2025. கேட்டு விட்டுருவாங்க 2025 ஆட் ஆன கண்ட்ரி, இல்லாட்டி வேற எந்த மாதிரி கேட்கலாம், விச் அமாங் தி ஃபாலோயிங் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் பிரிக்ஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். எஜிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, UAE, இந்தோனேஷியா. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர் கண்ட்ரிஸ்ன்னு சில கண்ட்ரிஸ் ஆட் ஆகிருக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு கொஷினை டேரெக்டாக கேட்கலாட்டி ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பெலாரஸ், பொலிவியா, கஜகிஸ்தான், கியூபா, மலேசியா, நைஜீரியா, தாய்லாந்து, உவாண்டா,
உஸ்பெகிஸ்தான் அண்ட் வியட்நாம் இவங்க எல்லாமே வந்துட்டு பார்ட்னர் கண்ட்ரிஸாக ஆட் பண்ணியிருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் 2026 பிரிக்ஸ் தான் நம்ம ஹெட்டாக இருக்கிறதுனால இதோட லோகோ பாருங்களேன், ஒரு தாமரை வடிவில் இருக்குது, நமஸ்தே ஃபார்மெட்டில் இருக்குது, நமஸ்தே. ஸோ பிரிக்கினுடைய லோகோ நம்ம வந்துட்டு ஒன்று நம்மளோட ட்ரெடிஷன், இந்தியானுடைய ட்ரெடிஷன், இதை தான் மாடர்னிட்டி ரெண்டுமே கலந்து வந்திருக்கு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும், ஏன்னா வந்துட்டு தாமரையினுடைய பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது, இதழ்கள் மாதிரி இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறதா. இது மூலமாக வந்துட்டு கலெக்டிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் யூனிட்டியை சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன கெஸ்டர் நமக்கு தெரியுதுன்னா நமஸ்தே கெஸ்டர் தெரிய வருது. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய வார்ம்த், ரெஸ்பெக்ட், ஹார்மோனியஸ் கொலாபரேஷன், எல்லாரும் கூட அமைதியாக இருந்து போகக்கூடிய ஒரு முறைன்றதுல தெரிய வருது. இதில் நம்ம பார்த்தோன்னா ஒரு 3 கோர் பில்லர்ஸ் பிரிக்ஸில் இருக்குது. கேட்டு விட்ருலாம் 3 கோர் பில்லர்ஸ், ஏன்னா குரூப் 1ல் கேட்டு விட்ருவாங்க எதுலாம் பிரிக்ஸோடைய கோர் பில்லர்ஸ் பாருங்கள். பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி கோஆபரேஷன், எக்கனாமி அண்ட் ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஷிப், பீப்புள் டு பீப்புள் எக்ஸ்சேஞ்ச். இது இப்படியே கேட்டு விட்ருவாங்க. பொலிட்டிக்கல் அரசியல் பாதுகாப்பு, அதே மாதிரி பொருளாதாரம், ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஷிப்பு, பீப்புள் டு மக்கள் தொடர்பு, இது எல்லாமே வந்துட்டு பிரிக்ஸினுடைய 3 பில்லர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க தீம்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். ஸோ 2025 நடந்த ரியோ சம்மிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பிரதமர் சொல்கிறாரு, அதாவது பீப்புள் சென்ட்ரிக் ஹியூமானிட்டி ஃபஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட் டைம் யார் சொல்கிறாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர். எங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2025 பிரேசில் நடந்த ரியோ சமிட்டில் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பிரிக்ஸ் சேர்மன்ஷிப்பில் எப்போ இருந்தோம்னா 2021 இருந்தோம், ஏன்னா கொரோனா பேண்டமிக் டைமில். அப்போ நடந்த மீட் வந்து 13வது மீட்டு, 13th மீட். ஸோ அப்போ 13th மீட்டினுடைய அந்த 13th மீட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூ டெல்லி டிக்ளரேஷன் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ 15வது பிரிக்ஸ் ஆரம்பித்து 15 வருஷம் ஆயிருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம என்னென்னலாம் ஏற்றுக்கிட்டோம்னு பாருங்கள். டிஜிட்டல் ஹெல்த் சமிட் நடத்தியிருந்துருக்குறோம், வாட்டர் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தியிருந்துருக்குறோம். அதேமாதிரி நம்ம எல்லாமே என்ன சைன் பண்ணிக்கணும், பிரிக்ஸ் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் கன்ஸ்டலேஷன் அக்ரிமெண்ட். இது எல்லாமே 13வது மீட்டிங்கில் கன்ஸ்டலேஷன் அக்ரிமெண்ட்டில் பண்ணியிருந்துருக்குறோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ரிஃபார்மிங் மல்டிலேட்டரல் சிஸ்டம், யூஎன், இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்காக பேசணும். இதை தாண்டி வேறு என்னென்ன பேசியிருக்கிறோன்னா பிரிக்ஸ் கவுண்டர் டெரரிசம் ஆக்ஷன் பிளானு, அதேமாதிரி பிரிக்ஸ் கஸ்டம் மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் அக்ரிமெண்ட்டு, அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம், இதெல்லாமே நம்ம ஆப்ரேஷனல் பண்ணியிருந்துருக்கிறோம். பை திஸ் 13th பிரிக்ஸ் சம்மிட் இந்தியா கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஹையர் எஜுகேஷன் ஸ்டேஸ் விமென் 4th for 7th year. ஆக்சுவலாக ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட் இப்போ சமீபத்தில் வந்திருந்திருக்கு. அது என்னென்னா ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன், AISHE ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 2023-24 4.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா விமென் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்துட்டு 31%, 31.2%. when we compare with the men 28.9% தான் மென் பண்ணியிருக்காங்க. பட் விமென் பார்த்தீங்கன்னா 31.2%. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்டில் ஓவராலாக ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 49.7% பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்டில் வந்துட்டு நம்மளால் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அதுலேயும் வந்துட்டு 13லேருந்து 18லேருந்து 23 வயசு பசங்க பார்த்தீங்கன்னா 30% வந்துட்டு இது நடந்துருக்கு. ஸோ நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியினுடைய டார்கெட் என்னென்னா 50% ஆஃப் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் தி ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கும் நம்ம கீழே தான் இருந்துகிட்ருக்குறோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு யூஜிக்கு மட்டும் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டு விட்ருவோம். யூஜிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 76% பசங்க பார்த்தீங்கன்னா யூஜிக்கு தான் என்ரோல்மெண்ட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட்ஸில் ஜஸ்ட் 12% தான் பண்ணியிருந்துருக்கிறாங்க. எஸ்சி என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு 69 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரைசிங் 51.4%. ஓவராலாக எஸ்சி பாப்புலேஷனில் 51% பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா படித்த மாணவர்களில் ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க. அதே மாதிரி ஓபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 40% மாணவர்கள் வந்துட்டு ஓபிசியில் ஓவரால் என்ரோல்மெண்ட்டில் ஓபிசியில் இருக்காங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 68% பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நடந்தது வந்து கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் மட்டும். ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒன்று. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்டி ஃபீமேல் என்ரோல்மெண்ட் வந்துட்டு 108% இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. எஸ்சி ஃபீமேல் என்ரோல்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 66% இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவ் ட்ரெண்டை காமிக்குது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் நம்ம பார்த்துக்கணும். இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணாமல் 2-3 தடவை சொல்லி பார்க்கணும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஹையர் எஜுகேஷன் செக்டாரில் கவர்மெண்ட் என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், பஸ்தார் கெட்ஸ் புக்ஸ் இன் தி ட்ரைபல் டங்ஸ் அண்டர் தி என்இபி. ஆக்சுவலி நமக்கு தெரியும், சத்தீஸ்கரில் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்தார் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு மாவோயிசம், எக்ஸ்ட்ரீமிசம், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசத்தினுடைய ஒரு சரணாலயமாக அந்த ஏரியா இருந்துச்சு. ஸோ இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2026 மார்ச்லேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல்மோஸ்ட் 95% பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாவோயிசம், எக்ஸ்ட்ரீமிசம், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் எலிமெண்ட்டை ஃபுல்லாகவே வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இன்க்ளூடிங் பஸ்தா ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் மல்டி லிங்குவல் எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரைபல் பீப்புளுக்கு கொண்டு வரோம். மல்டி லிங்குவல் எஜுகேஷனல் ஃப்ரேம் ஒர்க், MLE ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ட்ரைபல் பசங்களுக்கு அவங்களோட லாங்குவேஜ் சில பேருக்கு ஸ்கிரிப்டே இல்லாமல் வந்துருக்கு, அதெல்லாம் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவநாகரி ஸ்கிரிப்டும் கொடுக்குறோம். அவங்க ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜஸ்க்கெலாம் நல்லா பார்த்துக்கோங்க, மெனி ஆஃப் தி இண்டிவிஜுவல் லாங்குவேஜஸ் வந்துட்டு டு நாட் பொசஸ் ஓன் டிஸ்டிங்க்ட் ஸ்கிரிப்ட். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க லாங்குவேஜை பேசுகிற ஃபார்மேட்டை அப்படியே தேவநாகரியில் எழுதிடுறாங்க. ஒரு சைடு தேவநாகரியிலையும் எழுதுகிறாங்க, ஒரு சைடு ஹிந்திலையும் எழுதுகிறாங்க, ரெண்டுலேயும் அவங்கள சேர்த்தே படிக்க வைக்கிறாங்க. ஸோ இது மூலமாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 65% பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த லாங்குவேஜ் தான் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா சத்தீஸ்கார்கி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் அதிகமாக பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுர்குஜா அப்படின்ற லாங்குவேஜ், அப்புறம் ஹிந்தி வந்து 5%, கால்பின்றது 4.19%. ஓகே. ஸோ உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்கலான்டா, மல்டி லிங்குவல் எஜுகேஷன் ஃப்ரேம், இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மல்டி லிங்குவல் எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, மெயின்ஸில் கேட்டு விட்ருவோம், இல்லை ஈவன் ஃபிலிம்ஸில் அதோட முக்கியத்துவம் என்ன, இது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் அலைன் ஆகி இருக்கா அப்படின்னா ஆமாம். இண்டிஜினஸ் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் மல்டி லிங்குவல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு தெரியும் போன பிப்ரவரியில் இருந்துட்டு இப்போ ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா, ஈரான் இஸ்ரேல் வார் அப்படிங்கிறது வந்து இத்தனை நாள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பர்டிகுலர்லி ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்துட்டு போத் ஈரான் US பேச்சுவார்த்தை நடத்தி இதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அகெயின் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈரான் வந்துட்டு அதை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த வார்ன்றது திரும்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஸோ இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், பேசிக்காக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரூட் இது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அரேபியன் சி மூலமாக நம்ம வந்துட்டு மிடில் ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது. ஓகே. ஸோ பாருங்கள், அரேபியன் சீலேருந்து நீங்கள் கல்ஃப் ஆஃப் ஓமன் வருவீங்க. இதில் வந்துட்டு நீங்கள் பெர்ஷியன் கல்ஃப் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக தான் போகிறீங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தினுடைய 1/5 ஆஃப் தி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இது மூலமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் ப்ராப்ளம் என்னவா இருந்துச்சுன்னா வந்துட்டு மற்ற கேனல்கள் லைக் பனாமல் கேனலாக இருக்கட்டும், மற்ற கேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுது. பட் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து நேச்சுரலாக இருந்தது. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேனல் மூலமாக ஃப்ரீயாக, அதாவது இன்டர்நேஷ்னல் வாட்டர் மூலமாக போய்க்கலாம். ஸோ அது பக்கத்தில் இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் யார் யாருக்கு இடையில இருக்குன்னு பாருங்கள். ஓமன், இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈரான், இதுக்கு இடையில அதே மாதிரி வந்துட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இதுக்கு இடையில தான் இருக்க போகுது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் வாட்டர் அந்த ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீங்கள் இன்டர்நேஷ்னல் வாட்டரில் மட்டும் போய்க்கலாம். சப்போஸ் இன்னோசென்ட் பேசேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் தெரியாமல் நான் வந்துட்டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீல கொடுத்துருந்துருக்குறாங்க. இதில் ஈரான் பார்த்தீங்கன்னா சிக்னேட்டரி தான், பட் அவங்க என்ன பண்ணலை, இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரேட்டிஃபை பண்ணவே இல்லை, அவங்க அசம்பிளியில் ரேட்டிஃபை பண்ணவே இல்லை. ஸோ இப்போ யூஎஸ்னுடைய இது என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக வரக்கூடிய அனைத்து ஷிப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஈரான் இதுக்கு முன்னாடி சார்ஜ் வாங்கிட்டு இருந்தாங்க.
அது ஆக்சுவலி வாங்கக்கூடாதுன்றது வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸினுடைய ஒரு வாதமாக இருக்குது. ஓகே, பட் விஷயம்னா இப்போ ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பனாமா கேனலில் மற்ற கேனல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்க, இங்கேயும் கொடுங்கன்றாங்க. மற்ற கேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணப்பட்டது. க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சாவரின் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுறாங்க. இது நேச்சுரலாக இருக்கிறதுக்கு ஏன் கேட்குறீங்கன்றதான் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு கொஷினில் என்ன கேட்கலான்டா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பிட்வீன் ஈரான் அண்ட் ஓமன், அது கொஷினில் கேட்கலாம். இதை தாண்டி ஃபர்தர் அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நியூஸ் பேப்பர் பார்த்துருக்குறோம். ஸோ இதை நீங்கள் டே டு டே நீங்கள் ஒரு 365 நாளும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது அப்டேட் பண்ண போகிறோம். இதை நம்ம டே டு டே ஒரு புது இனிஷியேட்டிவாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கொண்டு வரோம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் சேனல் இருக்குது, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டியூட், அதில் தான் நாங்கள் போடுவோம். அதில் போய் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இயர் லாங் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர், ஏன்னா வந்துட்டு அவங்க மெட்டீரியலே கொடுத்துட்றோம், இதை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மனப்பாடம் பண்ணுற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது வந்துட்டு ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் சர்வீஸ் வாங்குறதுக்கு, ஏன்னா நீங்கள் அரைகுறையாக படிக்கலாம்னா ஃப்ரீ மைண்டடாக சந்தோஷமாக 100% உங்கள் நேம் வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வேணும், குரூப் 1லேயோ குரூப் 2லேயோ வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக எடுத்து படித்தா தான் பண்ண முடியும். அதை கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட் வந்து நம்ம மாணவர்களுக்கு அழிச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. வில் see in next class. Thank you.